Hi, hello and welcome to my channel Varsha's Diaries. இன்னைக்கு நம்ம சேனல்ல மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட ப்ரௌனி ரெசிபி போட சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோட ஃபாலோவர்ஸும் கேட்டிருந்தாங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பேக்கிங்கில் பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்கு கூட இந்த ரெசிபி வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இதில் நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் பீட்டரும் நமக்கு தேவை கிடையாது. இதோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்லா ஃபட்ஜியாக நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். நல்லா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரௌனி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு எசன்ஸ் வேணும். வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் நமக்கு டார்க் சாக்லேட் வேணும். நம்ம எனக்கு டார்க் சாக்லேட் மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ப்ரௌனிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குறது இந்த பட்டர் தான். ஸோ இன்றைக்கி நான் மில்கி மிஸ்டோட பட்டரை எடுத்திருக்கேன். நீங்கள் எது பட்டர்னால எடுத்துக்கலாம். ஆனால் அது அன்சால்டட் பட்டராக இருக்கணும். அப்புறம் மீடியம் சைஸில் உள்ள 3 எக் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் வந்து லைட்டாக எடுக்காதீங்க. டார்க் கொக்கோ பவுடராக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் நமக்கு ரொம்ப கலர் கொடுக்கும் ப்ரௌனிக்கு. அதுக்கப்புறம் நமக்கு சுகர் பவுடர் வேணும். சுகரை வந்து மிக்ஸில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ப்ரௌனியில் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு மைதா மாவு வேணும். மைதா மாவும் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம ப்ரௌனி பண்ணுறதுக்கு நமக்கு இன்றைக்கி தேவைப்பட்டது. அப்புறம் நான் இன்றைக்கி 1/2 kg ப்ரௌனி பண்ண போகிறேன். ஸோ நான் 7 inch ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன டின் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கணும். டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டரை வந்து ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. பட்டர் வந்து அந்த கூலிங் எல்லாம் போய் கிடைக்கணும். இதை நம்ம இனி டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து சுடு தண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க டார்க் சாக்லேட்டும் பட்டரையும் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுலேருந்து மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்ச்லாம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரெண்டுமே மெல்ட் ஆகும்போது எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌனி பண்ணுறதுல நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற ஸ்டெப் இது தான். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி வச்சாதான் அது வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணும்போது நல்லா ஆறி கிடைக்கும். அதனால ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. எந்த கட்டியுமே இல்லாமல். இனி இதை அப்படியே ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இனி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 pinch சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மைதா மாவும் கொக்கோ பவுடரும் அப்புறம் சால்ட்டும் மட்டும்தான். இந்த மாதிரி இதை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இனி வந்து நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மீடியம் சைஸில் இருக்க 3 எக்கை வந்து பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதை விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எக் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி எக் ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு இது கூட 1.5 teaspoon வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த எசன்ஸ் கூட. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இனி இதில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இதில் வந்து 3/4 கப் வந்து ஒயிட் சுகரும் அப்புறம் 1/2 கப் வந்து ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எக்கு கூட இந்த சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கணும். அந்தளவுக்கு நம்ம வந்து விஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒயிட் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க ப்ரௌன் சுகரை 2 பேட்சாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுவுமே நம்ம எக்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். நல்லா மெல்ட் ஆகணும். சுகரும் அந்த எக்கும் வந்து தனித்தனியாக தெரியாமல் நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கணும். அந்த அளவுக்கு வந்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட்டும் பட்டரும் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதில் ஓவர் மிக்ஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம வேறு கேக்குகள்லாம் ஓவர் மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்து நல்லா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவோம். இது அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஓவர் மிக்ஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது.
இனி இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரை இன்கிரிடியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரை இன்கிரிடியன்ஸ் எல்லாமே அந்த பேட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி மட்டும் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை விடைக்கும் திக்காக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, இதை விடைக்கும் லூஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம சின்ன முட்டை எடுத்தோம் அப்படின்னா இதை விடைக்கும் கொஞ்சம் திக்காக வரும், இல்லை ரொம்ப பெரிய முட்டை எடுத்தோம் அப்படின்னா இதை விடைக்கும் கொஞ்சம் லூஸாக வரும். அது பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் நமக்கு ப்ரௌனி வந்து சூப்பராக குக் ஆகி கிடைக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க டின்னில் வந்து ஆயில் ஆட் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. டின்னோட சைட்லேயும் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ப்ரௌனி வந்து டின்னில் நல்லா ஒட்டி பிடிச்சிடும். அதனால தான். இனி நம்ம எடுத்து வச்சிருக்க பேட்டரை வந்து டின்னில் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இன்னைக்கு ஓடிஜியில் தான் பண்ண போகிறோம். அதனால இன்னைக்கு 10 நிமிஷம் வந்து 180 டிகிரிக்கு வந்து ஓடிஜை வந்து ப்ரீ ஹீட் போட்டிருந்தேன். நீங்கள் குக்கரில் இல்லை வேறு பாத்திரத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்து 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் கொடுத்துட்டு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு உள்ளாடி வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஓடிஜியில் பண்ணுறீங்க அப்படின்னா 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 180 டிகிரிக்கு 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் காயில் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கணும். அப்போ வந்து லைட்டாக அதில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ப்ரௌனி. அது பிரச்சனை கிடையாது. 40 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு சூப்பராக பேக்காக இருக்கும். சூடு ஆறும்போது அது அப்படி ஒட்டாது, சூடில் அப்படி பார்க்கும்போது லைட்டாக ஒட்டும். அது பிரச்சனை கிடையாது. ப்ரௌனி வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கிரிங்கிள் டாப்போட நல்லா மாய்ஸ்டராக ஃபட்ஜான ப்ரௌனி வந்து நமக்கு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி ப்ரௌனி கிடைக்கும். நீங்கள் சேலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பண்ண ப்ரௌனி இன்னைக்கு கரெக்டாக 600 கிராம் இருந்துச்சு. நான் இன்னைக்கு இந்த ப்ரௌனி வந்து சேல் பண்ணுறதுக்காக பண்ணல. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்புறம் ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரௌனி ரெசிபி போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன். நான் போடுற ரெசிபிக்கு வந்து நிறைய பேர் வந்து ரேட் கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு பார்த்து அந்த ரேட்டுக்கு கொடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து ப்ரௌனி வந்து 1/2 kg வந்து 600க்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரணும் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் கொடுக்குறத விடைக்கும் கொஞ்சமாக கம்மி பண்ணி கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு அதிகமாக ரேட்டுக்கு கொடுத்தா வாங்குவாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரேட்டுக்கு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா இதே மெத்தடில் ப்ரௌனி பண்ணி சேல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கஸ்டமர் நிறைய கிடைப்பாங்க. நிஜமாவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஹோம் பேக்கராக இல்லை வீட்டில் சும்மா ரெடி பண்ணி சாப்பிடணும் அப்படின்னாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து டீ கேக் கேட்டிருந்தாங்க, சாக்லேட் டீ கேக் ரெசிபி. அந்த வீடியோலாம் அவங்கள மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.